தாவேகா கூட்டணிக்கு நீங்க வரும்போது ஆரம்பத்துல இருந்து ஸ்டாலின் கேட்டு திமுக தலைவர் ஸ்டாலினை கேட்டுதான் நாங்க முடிவெடுப்போம், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. காலையில ஸ்டாலின் இடத்துல பேசினாரு. நீங்க எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்து, எடுத்துக்கிற முடிவை வாழ்த்து என்று சொல்லியிருக்கான். காலையில ஸ்டாலின் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க அவங்க கிட்ட இதை கன்சிடர் பண்ணீங்களான்னு கேட்டேன். அமைச்சரவையில இல்ல அது நாங்க தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கோம். அமைச்சர் இடம்பெறுவதற்கு தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். இப்ப இடம்பெறோம். இப்ப நீங்க தாவேகா கூட்டணியில முழுமையா ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்றீங்க அமைச்சரவையில. இன்னமும் திமுக கூட்டணியில தொடரீங்களா இல்ல தாவேகா கூட்டணியில தான் முழுமையா? இல்ல, அந்த கூட்டணி பத்தி இப்ப நாங்க பேசல. இப்போ இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியில் பங்கேற்பது இந்திய முஸ்லிம்கள் எடுத்திருக்கிற முடிவு. இது தேர்தல் காலத்துடைய முடிவு அல்ல, ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்பதற்கான முடிவு. இந்த முடிவை நாங்கள் சாதகமாக எடுத்து அகில இந்திய தலைவர் எங்களுக்கு அறிவுறுத்தலின்படி எடுத்திருக்கிறோம். இது நல்ல ஆட்சி தொடர்வதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்பையும் நாங்கள் தருவோம். திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா நாங்க தொடர போறோம். தொடரட்டும். அவங்க தொடரும் போது பல போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுப்பாங்க. ஆட்சியில இருந்துகிட்டே அவங்க கூட அந்த போராட்டங்கள் எல்லாம் இல்ல ஆட்சியில இருக்கிறவங்க எப்படி போராட்டத்தை கலப்பாங்க? ஆட்சியை டிஃபெண்ட் பண்றதுன்னு ஆட்சியில உள்ளவங்களுடைய கடமை. ஆட்சியில குறைகள் இருந்தா நிச்சயமாக நாங்கள் வெளியிடுவோம், தட்டி கேட்போம். அது அந்த நேரத்துல முடிவெடுப்போம். அந்த நேரத்துல வரும்போது முடிவெடுப்போம். இல்ல, அந்த பேச்சு இப்ப கிடையாது. நாங்க இப்போ தமிழ்நாட்டுல அமைக்கப்பட்டிருக்கிற தாவேக தலைமையிலான அரசாங்கத்துல இடம்பெறக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அந்த ஒத்துழைப்பில் அரசாங்க அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டதை ஏற்றிருக்கிறோம். அந்த அழைப்பின் அடிப்படையில் எங்கள் முஸ்லிம் லீகின் சார்பாக ஒருவரை நியமித்து, AM ஷாஜஹான் அவர்களை நியமித்து அவர்தான் அமைச்சராக உரியவர் என்று சொல்லியிருக்கிறோம். வருங்காலத்தில் 2 அமைச்சர்களும் எங்களுக்கு கொடுத்தா மிக நன்றாக இருக்கும் என்ற கோரிக்கை உங்கள் மூலமாக வைக்கிறோம். இல்ல, எதையும் நாங்க கேட்கல. நாங்க கண்டிஷனே வைக்கலையே, எந்த நிபந்தனை இல்லையே, எந்த நிபந்தனையும் நாங்க சொல்லல. நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தான் உங்களுக்கு தெரிவிப்பதாக நாங்கள் சொன்னோம். அப்படி இருந்தும் எங்களை மதித்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நீங்களும் எங்களிடத்திலே சேர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று அவர் சொன்ன பெருந்தன்மையை நாங்கள் பாராட்டுறோம். 60 ஆண்டுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு, சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது எப்படி சார் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, லாஸ்ட் டைமா இருக்காதுல்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் கண்டினியூ. Now it is the first time.